வணக்க நண்பர்களே, நமது சேனலில் பிஜிடிஆர்பிக்கான கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸை தொடர்ந்து போடுறதா இருக்கும். நம்ம வீடியோஸ் போட்டு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு படித்து பிஜிடிஆர்பியில் வெற்றி அடைய வேண்டும் என்று முதல்ல நம்ம வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க, கெமிஸ்ட்ரி எப்படி நீங்கள் படிக்கிறது, இது வரைக்கும் நீங்கள் ஒரு மெத்தடில் படிச்சிருப்பீங்க. அவங்கவுங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. சில பேர் தனிமையாக ரூமில் இருந்து படிப்பாங்க, சில பேர் டிவி பார்த்துட்டே படிப்பாங்க. அவங்கவுங்க ஒரு முறை வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு முறையை சொல்ல போகிறோம். அந்த முறைப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, பொதுவாக நம்ம வீடியோ போடுறது முக்கியம் இல்லை, அந்த வீடியோ மூலயமா நமக்கு உங்களை எப்படி படிக்க வச்சு உங்களை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறதுங்கிறதும் ஒரு நோக்கமாக இருக்குது. அதனால தான் இதை சொல்கிறேன். முதல்ல நீங்கள் உங்களுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். சும்மா நம்ம இருக்கிற புக் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால் முதல்ல நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஈஸியான உங்களுக்கு புரியும்படியான யூனிட்டை செலக்ட் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கிற யூனிட்டை எடுத்தோடனே படிக்க தேவையில்லை, அதை நீங்கள் விட்டுறலாம். ஒரு 2 யூனிட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லை அது உங்களுக்கு இது வரைக்கும் அதை பற்றின ஐடியாவே இல்லை அப்படின்னா அந்த யூனிட்டை பின்னாடி ஒதுக்கி வச்சுருங்க. அது 2 யூனிட்டோ 3 யூனிட்டோ 5 யூனிட்டோ பரவாயில்ல, அதை பின்னாடி ஒதுக்கி வச்சுருங்க. உங்களுக்கு என்னென்ன யூனிட்டு ரொம்ப ரெலவெண்ட்டாக தெரியும், அதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் நமக்கு புரியும். இப்போது சில பேர் ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க, ஒரு சில கான்செப்டில் அப்டேட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த யூனிட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த யூனிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூனிட்டை முதல்ல படிக்க ஆரம்பிங்க. அந்த யூனிட்டை தரவு பண்ணுங்கள். அதுலேருந்து கேட்கப்படுற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோங்க. அதிலேருந்து உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியுங்கிற சூழ்நிலை வந்த பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற அடுத்த யூனிட்டை எடுத்து படிங்க. அதுக்கப்புறமா கடைசியாக கஷ்டமாக இருக்கிற யூனிட்டுக்கு போகலாம். அது அப்படியே சப்போஸ் நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தேர்வு நோக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்துட்டு கூட நம்ம போனால் நமக்கு பலன் அளிக்கும். இப்படி தான் நம்ம இந்த சிலபஸை முதல்ல வரையறை பண்ணணும். சிலபஸை வச்சுக்கிட்டு இப்படி தான் முதல்ல நம்ம யோசித்து அதில் இருக்கிற யூனிட்டை செலக்ட் பண்ணணும். எந்த யூனிட்டை படிக்க போகிறோம் என்ன அப்படின்னு செய்ய போகிறோம். அடுத்தது ஒரு யூனிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு படிக்க போகிறீங்க. இப்போ நான் இந்த யூனிட்டை செலக்ட் பண்ணிட்டேன், இந்த ஃபஸ்ட் யூனிட் நான் படிக்க போகிறேன். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அல்லது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கூடிய அந்த கான்செப்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, விபி தியரி, ஹைபிரிடைசேஷன், இந்த மாதிரி அந்த கான்செப்ட் ஓரியன்டாக அந்த ஃபஸ்ட் யூனிட் இருக்குது. சாலிட் ஸ்டேட் எல்லாமே அதில் இருக்குது. அப்போ அந்த ஃபஸ்ட் யூனிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, படிக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கான நோட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சில நோட்ஸு புக்கில் இருக்கும், சில நோட்ஸு ஹேண்ட் மெட்டீரியலாக எழுதி வச்சுருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் மெட்டீரியல்ஸாக எங்கேயாவது வாங்கியிருப்பீங்க. அது ஒரு சில மேட்டர்ஸ் நீங்களே செலக்ட் பண்ண உங்களுடைய பிஜி புக்கு நோட்டு அந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கும், கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த யூனிட்டை நீங்கள் படிக்கிறதுக்கான உங்களுக்கான சோர்ஸஸ். எதெல்லாம் அந்த யூனிட்டை உங்களுக்கு விளக்க போதோ அதுக்கான அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நோட்டை மட்டும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக போட்டுக்கோங்க. ஒரு நோட்டு லாங் சைஸ் நோட் ஒன்று போட்டுக்கோங்க, அன்ரூல்டு நோட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த டாப்பிக்கை பீரியாடிக் டேபிளோ யூனிட் 1 அதை எழுதிடுங்க. அதில் முதல்ல என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் அதில் அட்டாமிக் ரேடியஸ் அதுதான் அதில் கொடுத்துருக்க முதல் டாபிக். அந்த டாபிக் எழுதிட்டு அது சம்மந்தப்பட்ட அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன, அட்டாமிக் ரேடியஸ்னுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன புக்குலேருந்து எங்கே படிக்கிறீங்களோ, எந்த புக்குலேருந்து படிக்கிறீங்களோ, எந்த மெட்டீரியலில் படிக்கிறீங்களோ, ஒரு மெட்டீரியலில் அட்டாமிக் ரேடியஸை பற்றி படிச்சிங்கன்னா அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு மெட்டீரியலை அப்படியே வச்சிடாதீங்க. அந்த மெட்டீரியல் நீங்கள் படித்த கருத்துக்களை இந்த நோட்டில் எழுதுங்க. அதுக்கப்புறம் புத்தகத்தில் நீங்கள் அட்டாமிக் ரேடியஸை பற்றி படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதே நோட்லேயே கண்டினியூவாக எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சோர்ஸஸ் எல்லாத்துலேயும் அந்த டாப்பிக்கை படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் அந்த நோட்டில் எழுதிடுங்க. எழுதி முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அந்த ஒரு பக்கத்தை இடம் விட்டுருங்க. இன்னும் சில நம்ம வீடியோஸ் பின்னாடி பார்க்குறதுக்கு வரும். அட்டாமிக் ரேடியஸ் வீடியோ வேறு ஏதாவது ஒரு தளத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை நம்மளே போடுற வீடியோஸில் இன்னும் நான் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அதுலேருந்து நான் கலெக்ட் பண்ணி சொல்லுவேன். அப்போ அதெல்லாம் எழுதுறதுக்கு ஒரு பக்கத்தை இடம் விட்டுட்டு அதில் நீங்கள் படிக்க அதாவது பரீட்சை வர்ற வரைக்கும் அட்டாமிக் ரேடியஸை நீங்கள் படிக்கும்பொழுது கூடுதலான தகவலை அந்த பக்கத்தில் எழுதிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள்
இந்த அட்டாமிக் ரேடியஸுடைய அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் அனாலிசிஸுக்கு போகணும். அட்டாமிக் ரேடியஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அதில் கண்டினியூவாக எழுதுங்க. அப்போ கொஷினையும் அதிலேயே கொஷின் அனாலிசிஸையும் எழுதுங்க. அந்த கொஷின் அனாலிசிஸுங்கிறது நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு, வேறு எங்கேயாவது வச்சுருந்த டெஸ்ட்டு பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் ரேடியஸ் சம்மந்தப்பட்ட கொஷினு, வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுற கொஷினு எல்லாத்தையும் அந்த நோட்டில் எழுதுங்க. அப்போ அந்த அட்டாமிக் ரேடியஸ் சம்மந்தப்பட்ட அனைத்தும் ஒரு இடத்துக்கு வந்துடும். பல்வேறு சோர்ஸில் உள்ள பல்வேறு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அந்த ஒரு இடத்துக்கு வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க. அயனிக் ரேடியஸ் போங்க, அட்டாமிக் அயனைசேஷன் எனர்ஜி போங்க, அப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டி போங்க. எல்லாத்தையும் இதேமாரியே டாபிக் வைஸ் எழுதுங்க. இதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. பொதுவாக பிஜிடிஆர்பி நம்ம படிக்கும்பொழுது நம்மளை சுற்றி என்ன நடக்குது, சாப்பிடணுமா வேணாமா, எந்திரிச்சு போகலாமா வேணாமா, அந்த மாதிரியான சூழ்நிலை கூட ஏற்படும். நம்ம 18 மணி நேரம் படிக்கணும், 15 மணி நேரம் படிக்கணுங்கிறது இந்த மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு நோட்டுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு நாளையில் அட்டாமிக் ரேடியஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் அயனிக் ரேடியஸ் ஃபுல்லாக எழுதிட்டீங்க, ஒரு 5 டாபிக் எழுதிட்டீங்க. அது வந்து ஒரு 15 பக்கம் நீங்கள் அன்றைக்கி எழுதி முடிச்சிட்டிங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டிங்க. அதுக்கும் கொஞ்சம் இடம் விட்டுருக்கீங்க. பின்னாடி நம்ம பார்க்குறப்ப அதில் சேர்க்கறதுக்கான இடங்களை பின்னாடி விட்டுருக்கீங்க. இப்போ 15 பக்கத்தை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அன்னைய பொழுது அன்னையோடு முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் போய் படுத்து தூங்கிடுறீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் நேற்று எழுதின இந்த 15 பக்கத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸுங்கிறது 15 பக்கத்தை அப்படியே பெரட்டுறது கிடையாது. அப்படி பெரட்டிட்டு 15ஆவது பக்கத்தை முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் படிக்க போயிடக்கூடாது. நீங்கள் லாஸ்ட்டு 1 டே ஃபுல்லாக செலவு பண்ணி இந்த 15 பக்கத்தை உருவாக்கியிருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் படிக்கிறப்ப அந்த 15 பக்கத்துக்கு குறைஞ்ச பக்கம் திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரமாக கூட ஆகட்டும், பரவாயில்ல. 4 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் ஆகட்டும், இல்லை 8 மணி வரைக்கும் ரிவிஷனே போகட்டும், பரவாயில்ல. திருப்பி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடணும். நீங்கள் முதல் நாள் உங்களுக்கு அட்டாமிக் ரேடியஸ் சம்மந்தப்பட்ட அறிவு நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே நாலேஜ் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாளும் உங்களுக்கு வரணும். அதை அப்படியே கீப்பப் பண்ணணுன்னா மறுபடியும் அந்த 15 பக்கத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். அது ஒரு 4 மணி நேரம் நீங்கள் பண்ணுறீங்க, பரவாயில்ல, போகட்டும். 4 மணி நேரம் ரிவிஷனில் போகுதுன்னு பார்க்காதீங்க, போகட்டும். அதுக்கப்புறமா அடுத்த டாப்பிக்கே எழுத ஆரம்பிக்கணும். அன்னைய பொழுது நீங்கள் அதுக்கப்புறமா கலெக்ட் பண்ணி அந்த யூனிட் சம்மந்தப்பட்ட வேறு என்ன சில விஷயங்கள், கொஸ்டின் அனாலிசிஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அதில் எழுதிடணும். மறுநாள் நீங்கள் அது இன்னொரு 10 பக்கம் சேர்த்துடுறீங்க. அன்றைக்கி எழுதி மொத்தம் 25 பக்கம்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த 25 பக்கத்தையும் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணுறதுக்கு கூடுதலான டைம் ஆகட்டும், ஒரு 6 மணி நேரமே ஆகட்டும், பரவாயில்ல. ரிவிஷன் பண்ணாமல் நீங்கள் அடுத்த டாபிக் எழுதிட்டே போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த படிப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க. இது கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் 1 மார்க்குலேயோ 2 மார்க்குலேயோ 3 மார்க்குலேயோ விடுற சூழ்நிலை தான் வரும். ரிவிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெற்றியினுடைய ரகசியம் அதுன்னே கூட சொல்லலாம். நிறைய பேர் இந்த அளவுக்கு வெற்றி அடையிறதுக்கு காரணம் ரிவிஷன் தான். அப்போ அந்த 15 பக்கம் ப்ளஸ் 10 பக்கம் 25 பக்கத்தையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த டாப்பிக்கை அன்றைக்கி எழுதுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் அன்றைக்கி எழுதுறதையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். 35 பக்கமோ 40 பக்கமோ ரிவைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எழுதி ஒரு 4 யூனிட் 5 யூனிட் எழுதி முடிச்சுட்டு ஒரு நோட்டு முடிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய நோட்டு ஒன்று முடிஞ்சு போகுது, எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. மொத்தத்தில் அந்த நோட்டில் அந்த விஷயங்கள், இந்த சிலபஸில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அந்த நோட்டுக்கு வந்துடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நோட்டை வச்சுக்கிட்டே போய் இன்னொரு புக்கு படிக்கிறது, நோட்டை வச்சுக்கிட்டே போயிட்டு இன்னொரு மெட்டீரியலை படிச்சுட்டு வர்றது, டெஸ்ட் எழுதுறதுக்காக எல்லா மெட்டீரியலும் எல்லா புக்கையும் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டுக்கு போகிறது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த நோட்டை படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போயிடணும். அப்போனா எந்த அளவுக்கு அந்த நோட்டில் கொண்டாந்து விஷயங்களை நீங்கள் கொண்டாந்து சேர்க்கணும்னு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த நோட்டில் எல்லா விஷயங்களும் சேர்த்து அந்த நோட்டு முழுவதுமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நோட்டு நீங்கள் போடும்பொழுது, அடுத்த யூனிட்டை எழுதும்போது இந்த நோட்டை முழுவதுமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்தது நீங்கள் போகணும். அப்போ ரிவிஷனுங்கிறது தொடர் செயலாக மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். தொடர் செயலாக மாறிக்கிட்டே இருக்கணும். அது வந்துக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நோட்டு முடிஞ்சிருச்சு, அந்த நோட்டை தூக்கி ஷெல்ஃபில் அடிக்கிட்டு அடுத்த நோட்டுக்கு போயிடக்கூடாது. அப்போ அந்த ரிவிஷன் பண்ணுறது அந்த நோட்டை ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த நோட்டை நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு நாளும் அந்த நோட்டை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த ஒரு நோட்டு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது ஒரு நாள் பண்ணும்போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அடுத்த நாள் பண்ணும்போது குறையும், டைம் குறைஞ்சிட்டே போகும். 3 மணி நேரம் 2 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நோட்டை 1 மணி நேரத்தில் பண்ணிடுவீங்க, ரிவிஷன் பண்ணிவிடுவீங்க. அப்போ ரிவிஷன் பண்ணும்போது அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் அந்த ஒரு நோட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கடன்னு பார்த்துட்டு வந்துடுவீங்க. அது ஞாபகத்திலே இருக்கும். அடுத்த நோட்டை எழுதும்போது நமக்கு அடுத்த டாப்பிக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இதுதான் படிக்கிறதுக்கான ஒரு ரகசியம். இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் படித்து பாஸ் ஆகியிருக்காங்க நிறைய பேர். அதனால் இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க. பல மெட்டீரியல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க.
நம்மளுடைய வீடியோஸு உங்களுக்கு இது மாதிரியான பல மெட்டீரியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு வீடியோவாக தொகுத்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் அட்டாமிக் ரேடியஸை பல வீடியோக்களில் பல புத்தகத்தில் பல இடத்துலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் நோட்டில் எழுதுறதுக்கு பதிலாக நம்மளுடைய வீடியோவும் அதே தான் செய்ய போகுது. நாங்களும் பல புத்தகத்திலேருந்து பல மெட்டீரியல்ஸ்லேருந்து இன்னும் சில வீடியோக்கள்லேருந்து அதிலேருந்து இருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையும் ஒரு தளத்துக்கு கொண்டு வர முயற்சியாக தான் நம்மளுடைய வீடியோவும் இருக்க போகுது. அதனால் அந்த வீடியோவிலையும் நீங்கள் அட்டாமிக் ரேடியஸ் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு என்னால் முடிஞ்ச 70% அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பல்வேறு சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு 70% என்னுடைய வீடியோலேருந்தே கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 30% 20% வெளியிலேருந்து கிடைக்கும்போது வெளியிலேருந்து கொஷின்ஸ் கிடைக்கும்போது அதையும் எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க. தொடர்ந்து அந்த நோட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவிஷன் 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 இது மட்டும்தான் வெற்றி அடைவதற்கான ஒரே ரகசியம். ரிவிஷன் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டு. ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டு படித்தேன், அடுத்த மாதம் போகும்போது மாதம் படித்தது மறந்து போச்சுன்னா இந்த ஒரு மாதம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மாதம் படித்தது எல்லாத்தையும் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுநாள் படிக்க ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷனுக்கு டைம் வேஸ்ட்டாக போகுது. ரிவிஷனுக்கு டைம் வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் ஒரு 15 நாள் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ரிவிஷன் 1 ஹவரில் ஓடிடும். ஏன்னா நீங்கள் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கீங்களே, அப்புறம் அது எப்படி உங்களுக்கு மறக்கும்? அதனால் டெய்லி இந்த பக்கத்தை கடன்னு பிரட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ரிவிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் வெற்றியின் ரகசியம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் டெஸ்ட்டை லைவாக எழுதணும் அப்படின்னு சொன்னால், இல்லை டெஸ்ட்டை நீங்கள் லைவாக அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதுக்கான லிங்க்கு, அது சம்மந்தப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே பின்னாடி நம்ம உருவாக்க போகிறோம். அதில் நீங்கள் இணைஞ்சு பயன்படுத்திக்கலாம். நிறைய டெஸ்ட் ஒரு டாப்பிக்கில் இப்போ அட்டாமிக் ரேடியஸுங்கிறப்ப அதில் ஒரு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் நம்மளால் வைக்க முடியும். அந்த டெஸ்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் தான் செய்ய முடியும். அதை வீடியோவில் பண்ண முடியாது. வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வரும். டெஸ்ட்டு ஒரு 1 or 2 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸும் வரும். நீங்கள் டெஸ்ட்டை லைவாக எழுதி உங்களுடைய ஸ்கோரை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமல் ஃபீஸ் தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான அறிவிப்பு எல்லாமே பின்னாடி கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் சேர்க்கணும். அதனால் ரொம்ப மினிமல் ஃபீஸாக தான் இருக்கும். இதை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி.